ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு எங்களோட இலங்கை அரசாங்கத்தில் விவசாய திணைக்களத்தால் புதிதாக 2 கண்டங்கத்திரி வர்க்கங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. அதில் முதலாவது வர்க்கம்னு பார்த்தோம்னா ஜிகே கண்டங்கத்திரி 1, அதாவது மெனிக்கேன்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜிகே கண்டங்கத்திரி 2, இதை டிகிரான்னு சொல்லி இலங்கையில் சொல்கிறாங்க. இந்த 2 புதிய இனங்களும் தான் இன்றைக்கு இலங்கை விவசாய திணைக்களத்தால் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த 2 புதிய கண்டங்கத்திரி வர்க்கங்களையும் கிராந்தூரு கோட்டை என்று சொல்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கிராந்தூரு கோட்டை என்றதை குறிக்கிற விதமாக தான் ஜிகே என்ற சொல் முன்னுக்கு பயன்படுத்தப்படுது. ஜிகே கண்டங்கத்திரி 1, ஜிகே கண்டங்கத்திரி 2 என்று சொல்லி. இப்போ புதிதாக வெளியிடப்பட்டிருக்க இந்த 2 கண்டங்கத்திரி வர்க்கங்கள்றதும் இயல்புகள் எப்படிப்பட்டவை என்று அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம். இதில் முதலாவதாக ஜிகே கண்டங்கத்திரி 1, அதாவது மெனிக்கையை பார்த்தோம்னு சொன்னால், இந்த வர்க்கம் பளபளப்பானதாக கவர்ச்சிகரமான தோற்றத்துடன் முட்கள் அற்றவையாக காணப்படுறதோட உலர் மற்றும் இடை வலயங்களுக்கு இந்த வர்க்கம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக காணப்படுது. அடுத்ததாக நடுகை செய்து 75 தொடக்கம் 80 நாட்களில் அறுவடை செய்ய ஆரம்பிக்கக்கூடியவையாக இது இருக்கிறதோட இதோட அறுவடை என்று சொல்லி நாங்கள் பொதுவாக பார்த்தோம்னா ஹெக்டேருக்கு 22 தொன் அளவு அறுவடையை இந்த ஜிகே கண்டங்கத்திரி 1 தரக்கூடியதாக இருக்கும். இதோட அதிகபட்ச சாத்திய அறுவடைன்னு பார்த்தோம்னா ஹெக்டேருக்கு 56 தொன் வரைக்கும் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஜிகே 1 மெனிக்கே என்று சொல்கிற இனம். அடுத்ததாக இந்த ஜிகே கண்டங்கத்திரி 2, அதாவது டிகிரா என்று சொல்கிற இந்த இனத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம்னா இந்த வர்க்கம் உயர்தர பண்புகளுடனான காய்களை உற்பத்தி செய்வதுடன் முட்கள் அற்றவையாகவும் உலர் மற்றும் இடை வலயங்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் காணப்படுது. இதில் பூக்கள் உருவாகிறதுக்கு 40 தொடக்கம் 45 வரையான நாட்கள் எடுக்கும். அதே வேளையில் நடுகை செய்து 75 தொடக்கம் 80 நாட்களில் நாங்கள் அறுவடை செய்யக்கூடியதாக காணப்படும். இந்த வர்க்கத்தோட பொதுவான விளைச்சல் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னா 21 தொன் அளவில் காணப்படுறதோட இதோட அதிகபட்ச சாத்திய அறுவடை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னா 54 தொன் வரைக்கும் காணப்படும். இந்த ஜிகே கண்டங்கத்திரி 2 இனம் ஜிகே கண்டங்கத்திரி 1 இனத்தை விட குறைவான விளைச்சலை தான் தரக்கூடியதாக காணப்படுது. அடுத்ததாக தற்போது இந்த கண்டங்கத்திரி விதை விவசாய திணைக்களத்தின் விளை நிலங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்றதோட எதிர்வரும் மாதங்களில் விவசாயிகளால் விவசாய விற்பனை நிலையங்களில் இருந்து இந்த விதைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். என்னதான் நம்ம நாட்டால் மற்ற நாடுகளை மாதிரி அந்த சேட்டலைட் அனுப்பி அப்படி ராக்கெட் அனுப்பி அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்து முன்னுக்கு வரையிலாட்டியும் இந்த விவசாயத்திலேயாவது ஆராய்ச்சி செய்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை முன்னுக்கு வைக்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் காணப்படுது. ஓகே, இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.